வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, தாயின் உடல் நலம் எப்படி உள்ளது அப்படின்னு ஒரு ஜாதகர் கேள்வி கேட்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. என்னன்னா, பொதுவா அவங்கள பத்தி கேட்டுப்பாங்க, அவங்களோட முன்னேற்றத்தை பத்தி கேட்பாங்க. இவங்களுடைய தாயோடைய உடல்நலம் பத்தி கேட்டாங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருந்தது. சரி, இப்போ இதற்கான பதிலை பார்ப்போம். இப்போ ஏஎல்பி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு துலாம்ல இருக்கு. இப்ப அதற்கான அதிபதி சுக்கிர பகவான் ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ஜாதகருக்கு இப்போ கொஞ்சம் எதிரி தொந்தரவு, கடன், நோய், வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயத்துல இவர் கவனமா இருக்கணும். உடல்நலம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் இவருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்ப இங்க இவருக்கு சித்திரை 4 போகுது. அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. இப்ப ஏஎல்பிக்கு செவ்வாய் பகவான் எங்க இருக்காங்கன்னா 9ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அவர் கூட யார் இருக்காங்கன்னா சனி பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. இப்போ ஏன் கூட யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த ஜாதகருடைய கேள்வி தாயின் உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு. இப்ப தாயினாலே 4ஆம் பாவம் பார்க்கணும் நம்ம. இப்ப இந்த ஏஎல்பிக்கு 4ஆம் பாவம், இந்த மகர லக்னம். இதற்கான அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்காங்க? இங்க மிதுனத்துல இருக்காங்க. யார் கூட இருக்காங்க? இந்த நட்சத்திர புள்ளிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் கூட இருக்காங்க. சரிங்களா? அப்ப அம்மாவை பத்தி இந்த கேள்வி எப்படி ஆக்டிவேட் ஆச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. சரி, இப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறது, ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் எப்படி இருப்பாங்க, அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த லக்னத்திற்கான அதிபதி சனி பகவான் எங்க இருக்காங்க? ஏஎல்பிக்கு 9ல தான் இருக்காங்க. நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்ப நட்சத்திர புள்ளி செவ்வாய் பகவானும் அவங்க கூட இருக்காங்க. ஆனா இந்த 10ஆம் பாவத்து அதிபதி சந்திர பகவானும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். இப்ப அதை எதை காட்டுதுன்னா, உடல் நலம் சார்ந்த அழுத்தம். தாய் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அது சார்ந்த அழுத்தம் இருக்கும். 10ஆம் பாவ அதிபதி அங்க இருக்கிறதுனால சூடு சார்ந்த பிரச்சனைகள் உடல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதிலெல்லாம் கவனமா இருக்கணும். எதுவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால எப்பயுமே உடல் நலம்னு சொல்லி வரப்போ நம்ம எல்லாருமே அதை முன்னமே வருமுன் காப்போங்கிற மாதிரி நல்ல முறையில எல்லாருமே நல்ல முறையில ஒரு ப்ராப்பரான டயட் பிளஸ் எக்ஸசைஸ் பிளஸ் சன்லைட் இது எல்லாமே எல்லாத்தோட உதவியோட நம்மளோட உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு அறிவுரையா வழங்கப்பட்டது. அம்மாவை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை, பட் அதற்காக ரொம்ப உதாசீனப்படுத்திட வேண்டியதும் இல்லை. கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறணும், செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது. இப்போ இவங்களுக்கு அந்த சித்திரை 4ஆம் பாதம் இவங்களுக்கு ஜனவரி 2025 இந்த லக்ன புள்ளி முடியுது. இது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கப்புறமா இவங்களுக்கு சுவாதி நட்சத்திர புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான அதிபதி ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் இவங்களுக்கான எண்ண ஓட்டங்கள் மாறும். அப்பா அம்மாவுக்கான இடம் அங்கதான், ஆனா ஜாதகரோட எண்ண ஓட்டம் குடும்பஸ்தானத்துக்கு மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி இந்த எண்ண ஓட்டமும் அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே அழகா எடுத்துட முடியுது இயற்கை முறையில மட்டுமே. மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். ஜாதக ஆய்வுகள் தொடர்பான கேள்விகள் இல்லை, உங்களுக்கு ஜாதக ஆய்வு பண்ணணும்னா முன்னமே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் நல்ல முறையில் உங்களுக்கு பார்த்து தரப்படும். இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.